நம்முடைய இந்த கலந்துரையாடலில். வணக்கம் திரு பிரியன். விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணம் இதில் கூடக்கூடிய கூட்டம் மொத்தமாக வாக்குகளாக மாறாது அப்படின்ற விஷயம், அது எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறுமா என்ற கேள்வி இருக்கோ அதே மாதிரி மாறாது என்பதும் ஒரு யூகத்தின் அடிப்படையிலான ஒரு கருத்து தானே. மாறுவதற்கு வாய்ப்புள்ள கூட்டம் இது, அதை மாற்றுவதற்காக விஜய் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அன்டெஸ்டடான ஒரு ஸ்ட்ரென்த்தை தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த மாதிரியான யூகங்கள் வர்றது சகஜம்தான். அவரை பிடிச்சவங்க இல்லை ரசிகர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லலாம். பிடிக்காதவங்க ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் இது உடனே நம்ம கடந்த காலத்தை எடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆரோட வந்தாங்க, ஓட்டு போட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு 20 வருஷம் உழைப்பு அதுக்கு பின்னாடி. ஆக்சுவலாக உழைப்பு இருக்குது, 77 வரையும் வச்சுக்கோங்களேன், உழைப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி திடீர்னு வந்த சினிமா ஸ்டார்ஸ்லாம் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடாத போனது சிரஞ்சீவி. ராமராவ் கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு ஓட்டு போட்டாங்க, என்டிஆருக்கு. ஆந்திர மக்கள் தன்னுடைய தன்மானம் பறிபோகிறதுன்ட்டு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகர்களுக்குள்ளேயே கூட பார்த்திங்கன்னா அதில் பல வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கமலஹாசன் டோட்டல் ஃபெயிலியர் அரசியலை பொறுத்த மட்டும். ஸோ அவர் ஈடுபடவே இல்லை, டேக் ஆஃப் ஆகவே இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது விஜயை பொறுத்த மட்டும் விஜய் ஒரு பெரிய செல்வாக்கு நடிகர்கள், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருக்கு நிச்சயமாக ரஜினிகாந்துக்கு ஈக்குவலான ரசிகர்கள், ரஜினிகாந்த் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரசிகர்கள் முதல்ல இவருடைய கடமை என்னவாக இருக்கணும்னா, இவர் ஒரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பேரில் நிறைய வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அதை விட்டுட்டு விஜய் என்கிற ஒரு நடிகர் ஒரு அரசியல் தலைவராக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஒரு மாற்றம் வரணும் அவர்கிட்டேருந்து. அதே மாதிரி ரசிகர்கள் இருக்கிறவங்க தொண்டர்களாக மாற்றம் வரணும். ஆக்சுவலாக இந்த மாற்றத்தை இந்த பயணத்தில் அவர் கொண்டு வரணும். இந்த பயணத்தில் அவர் ஒரு தலைவராக மாறணும், அரசியல் தலைவராக. தான் சினிமா நடிகர் அடிக்கடி மக்கள் முன்னாடி அப்பீர் ஆகக்கூடாது, அடிக்கடி அப்பீர் ஆனால் நம்மளுடைய மவுசு போயிடும், அப்புறம் நம்மளை பார்க்க வர மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும், அது நம்மளுடைய பாப்புலாரிட்டி அடி வாங்கும் அப்படின்னு நினச்சாருன்னா அது போயிடும். ஒரு அரசியல் தலைவர் அப்படியான ஒரு எண்ணமா பார்க்கணுமா? இல்ல இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விமர்சனம் எதனால வைக்கப்படுதுன்னா, சனிக்கிழமைகள்ல அவரோட திட்டமிடல் இருக்கு என்பதுதான். இப்போ இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது, இது தினமும் நடந்தால் அது சிக்கலாகுமே என்ற அடிப்படையில கூட ஒரு நாள் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கலாம் இல்லையா? அவருக்கு பல வேலைகள் இருக்கலாம்ல, அவர் சினிமா நடிகராக இருக்காரு, ஏதோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் மக்கள் நன்மை கருதி தான் வீக்கெண்டில் எடுத்திருக்காரான்றது நமக்கு தெரியாது. அப்படி உண்மையிலேயே மக்கள் நலன் கருதி இந்த திருச்சியில் அந்த மரக்கடையை அவர் சூஸ் பண்ணிருக்க மாட்டார். மக்கள் நலன் கருதினா அவர் அதை சூஸ் பண்ணிருக்க மாட்டார். ஏன்னா திருச்சியில் மரக்கடை ஏரியான்றது அதிகபட்சம் 3000 பேருக்கு மேலே அங்கே கூட முடியாது. எப்படி அவர் அந்த இடத்த அவர் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. உண்மையிலே அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருதுன்றது உண்மை, காலையிலேருந்து கூட்டம் வருது உண்மை. உண்மையிலே பெரிய பெரிய தலைவர்கள் யார் வந்தாலுமே ஜி கார்னரில் போடுவாங்க, இல்லை மன்னார்புரத்தில் போடுவாங்க, இல்லை உழவர் சந்தை மைதானத்தில் போடுவாங்க. அதான் திருச்சியில் தான் எல்லாம் பெரிய இடங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தால் கூட இடங்கள் அதுதான். இவர் எப்படி மரக்கடையை தேர்ந்தெடுத்தாலும் தெரியல. அது காந்தி மார்க்கெட் பக்கம் ரொம்ப நெருக்கடியான ஏரியா, அங்கே போய் தேர்ந்தெடுத்துக்காரு. இப்போ அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது யார் பொறுப்புன்னு தெரியாது. பாயிண்ட் என்னென்னா இவர் மக்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம்னு நினச்சாருன்னா அந்த இடத்த அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஏதோ தேர்ந்தெடுத்துட்டாங்க, போலீஸும் பலவிதமான கண்டிஷன்ஸோடு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, அவர் எந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, அது டெய்லி பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, முதல்ல மக்களை அவர் தொண்டர்களை அவர் ரசிகர்களை தொண்டர்களை கன்வெர்ட் பண்ணணும். அதில் தான் அவருடைய வெற்றியே அடங்கியிருக்கு. ஆக்சுவலாக எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் திமுகவோட உட்களையாக இருந்தது. அதில் அவங்க திமுக உறுப்பினர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் அவங்க பொலிட்டிக்கலை சாய்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ 234 கான்ஸ்டியூன்சியில் கேண்டிடேட்டை போட்டாருன்னா, திமுக இவர் கேண்டிடேட்டை போகிறாருன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஈக்குவலான பவர்ன்றது நான் கோர்ட்டில் போட்டுக்கோங்க, அந்த பவர்ஃபுல்லாக அந்த கேண்டிடேட் இருக்கணும்ல. அது எந்த அளவுக்கு இவர் தயார் பண்ண போகிறான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு வாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நான் நிறையா பார்க்குறேன். இவருக்கான வாக்குகள் டெஃபினட்டாக 360 டிகிரிலேருந்து இருக்க வாக்குகள் வரும். பழைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் பேசி நம்ம பிரயோஜனம் இல்லை. இதுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொஞ்சம் புது ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கு. அதனால் பழைய பை எலெக்ஷன்ஸை கோட் பண்ணுறதெல்லாம் ஒர்க்கு வேலைக்கு ஆகுதுன்றது என்னுடைய கருத்து. வி ஆர் என்டரிங் இன் எ நியூ ஃபேஸ். ஆக்சுவலி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இட் செல்ஃப் இஸ் என்டரிங் இன் எ நியூ ஃபேஸ். விஜயோட வரவுனால அது ஓட்டுகள் எப்படி ஒரு குண்டக்க மண்டக்க பிரிய போகிறதுன்றதெல்லாம் நமக்கு டெஃபினட்டாக தெரியாது. ஆக்சுவலாக ஆனால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, நம்பர் 1, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகிறது, சீமானுக்கு போகிறது நிச்சயமாக அவருக்கு போகும். அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள், திமுக ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு இருக்கிற ஓட்டுகள் அவருக்கு போகும், விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரசிகர்கள் ஓட்டுகள் அது எவ்வளோ தூரம் அவர் தொண்டர்களாக கன்வெர்ட் பண்ணுறாரோ அதை பொறுத்து அது இருக்குது. அது தவிர நடுநிலையாக இருக்கிறவங்க ஏதோ புதுசாக வந்துருக்காருப்பா, திமுக அதிமுக வேண்டாப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுற ஓட்டுகள்,
இதுவரையும் சீமானுக்கு போட்டிருந்த விஜய் ஓட்டுகள் அது எவ்வளோ நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தெரியாது. ஆனால் ஏதோ கொஞ்சம் ஓட்டு போயிருந்தது, அது திருப்பி இவருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு வாய்ப்புகள் அவருக்கு வந்து இருக்குது. 360 டிகிரியில் அவருக்கு வந்து ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாருன்னு தான் எங்கள் பாயிண்ட். ஆக்சுவலாக எப்படி அதை எடுக்க போகிறார். அப்போது நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஸ்டாலின் அங்கிள் அந்த அங்கிள் இந்த அங்கிள்லாம் பேசியிருந்தால் வேலைக்கு ஆகாது. சீரியஸான பாலிடிக்ஸ் பேசணும். இல்ல அது அவரோட வே ஆஃப் பாலிடிக்ஸ்னு பார்க்க முடியாது. அது எடுபடாதுங்க. தமிழ்நாட்டில் வந்து இது வந்து எல்லாம் கேட்டுட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் யூ ஹவ் டு கன்வே த பீப்புள். உங்களுக்கு பீப்புளுக்கு வந்து சீரியஸான விஷயங்களை கன்வே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு சீரியஸான விஷயத்தை கையில் எடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மாற்றணும், திமுக அரசை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, மத்திய அரசோட கொள்கைகளை விமர்சிக்கிறீங்க. அப்போ கம் சீரியஸ். சும்மா அந்த 18 வயசு பையன்களுக்கும் 15 வயசு பையன்களுக்கும் பேசுகிற மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. ஆக்டிவாக தமிழ்நாடு மேடைகள் என்றைக்குமே அரசியல் தமிழ்நாட்டு மேடைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது வந்து மாலை நேரத்து பல்கலைக்கழகங்களாக இருந்த மேடைகள்ங்க. அதெல்லாம் அந்த மேடைகளை நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறுவிளைத்தனமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக அதை மெச்சூர்டாக பயன்படுத்தணும். ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கணும். வச்சு நீங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சி அடையணும். நீங்கள் வளரணும். முதல்ல நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக வளரணும். உங்கள் ரசிகர்கள் வந்து ஒரு தொண்டர்களாக வளரணும். அதுக்கான ஒரு மேடையாக நீங்கள் இந்த மேடைகள்லாம் பயன்படுத்தணும். அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. இந்த 6 மாத காலம் நீங்கள் அதை பண்ணினீங்க நிச்சயம் கீழ் லெவலில் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உங்கள் ரசிகர்கள்ட்ட கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ் தான் உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து அதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக சரி, ஓகே. திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் விஜய சரத்குமார், ராதிகா சரத்குமார் அவங்க கூட ஒப்பிட்டுங்க. இப்போ விஜயகாந்த் மாதிரியான ஒரு தாக்கத்தை எல்லோருக்குமே விஜய் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற கருத்தை டிடிவி தினகரன் சொல்கிறார். அதே மாதிரி சீமான் வர்சஸ் விஜய் என்று ஆகிவிடக் கூடாது என்பதனால தான் சீமான் குறித்த விமர்சனத்தை விஜய் வைக்கிறதுக்கு தவிர்க்கிறாரா? விஜய் அது தவிர்க்கிறது அவருக்கு உரிமை. சீமானை பொறுத்தளவில் கமல்ஹாசன் கம்பேரிசன் தான் பெரிய அளவுக்கு தூக்கி விட்டுது. கடைசியில் கமல்ஹாசனுக்கு எங்கே ஓட்டு கிடச்சிதுன்னா தென்சென்னையில் ஓட்டு கிடச்சிது. பிளட்டி ஸ்டிக்கர் தான் ஓட்டர். ஜாதி வெறி இல்லை, ஜாதி கூடாதுன்னு சொல்கிறவன் தான் ஜாதி அடிப்படையில் தென்சென்னையில் ஓட்டு போட்டிருக்கான். சகோதரர் பிரியன் மறுக்க மாட்டார். டேட்டா தெளிவாக தெரியுது. பிரியன் அதை ஒத்துக்குவார். ஏன்னா இது தென்சென்னையில் விழுந்த ஓட்டு சீமான் இவருக்கு கமல்ஹாசனுக்கு முதுகுளத்தூரில் விடலை 1%, மேலூரில் விடலை 1%, தென்சென்னையில் சில வாக்கள் இந்து கான்சியஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். இந்த அடிப்படையில் சீமான் வந்து திராவிட கட்சிகளால் அதிகாரம் இல்லாத ஜாதிகளை சீமான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டு கலைஞர் கொடுத்தாரு. கலைஞரை தெய்வமாக அருந்ததியர் மக்கள் வணங்குறாங்க. சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி தென்சென்னை பிராமணர்கள் வெளிப்படையாக கமல்ஹாசனுக்கு வாக்களித்தாங்களோ அதே போல் பறையர்களுக்கும் தேவேந்திர குலருக்கும் வாக்களிக்க தெரியாது, அவங்க ஏமாளிகள் என்று ஏதாவது நினைத்தார்கள்னா அவர்கள் போதுமான உண்மை உணராதவர்கள் என்றுதான் அர்த்தம். சீமான் இந்த மக்களின் அவேர்னஸ் இன்னைக்கு வந்து பெரிய அளவு உயர்ந்திருக்குது. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து என்று சினிமாவில் சொல்லக்கூடிய விஜய்க்கு மாறாக களத்திலே திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு எல்லா மக்களுக்கும் வேணும்னு பாமக போன்ற கட்சிகளையும் அங்கு அதிமுகவின் ஒரு பிரிவினரை மீறி நானே அங்கு கலத்துக்குள் நிலைவர் என்று சீமான் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் விஜய் எங்க வலுக்கிறாரு, இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள், தகுதி திறமையற்றவராக. திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலங்கிற மாதிரி என் முகத்துக்கு ஓட்டுன்னு எங்கெங்கெல்லாம் தவறு இழைக்கிறாரோ அந்த விஜயின் தவறுகள் சீமானுக்கு பிளஸ் ஆகும். எப்படி கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு 8.3க்கு போயிருக்கிறாரோ கமல்ஹாசன் கண்டஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு ஓகே அவரும் திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக இருந்தார், தன் கொள்கையில் கன்சிஸ்டண்டாக இருக்கிறாரு, பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மதிச்சிருக்காங்க. அந்த மதிப்புக்கு உரியவர் தான். பட் ஒரு அரசியல் சக்தியாட்டு சீமான் 8.3 இருக்கிறாருன்னா சீமான் கேப்பபிள், கன்சிஸ்டன்ட், களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். ஸோ இந்த சீமான் விஜய் கம்பேரிசன், விஜய் இன்எலிஜிபிள் ஆகும்போது, கொள்கைகளை வலுக்கும் போது, இப்போ எடப்பாடி பழனிசாமி மதுரையில் அந்த இன்எலிஜிபிள் அப்படின்ற உங்களுடைய வார்த்தை அது ஏற்கனவே உங்களுடைய இன்னொரு வார்த்தையாக இருந்தது அன்ப்ரூவன், அது வேற அன்ப்ரூவ். இன்னைக்கு அன்ப்ரூவ்டு தான். அன்ப்ரூவ்டு அன்டெஸ்டட் இன்னைக்கு ப்ரூவ்டு தான். பிரியனே சொன்னாரு அன்டெஸ்டட். இன்எலிஜிபிள் அப்படினு நீங்க எப்படி முடிவு? இன்எலிஜிபிள் வந்து ப்ரூவ் பண்றதுல அவர் சறுக்குவாருன்னு சொல்ல வர்றேன். ஓகே.
அது 26ல் தான் தெரியும். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பிரியன் சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா, எல்லாம் பழைய பாடாஸ் ஆயிட்டுன்னா இல்லை டபுளா சீமான் எழும்ப வராங்கிறதும் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இப்போ அவர் சொல்றது யுகம் தான், நான் சொல்றது யுகம் தான். அவர் சொல்றது ரிசல்ட் அல்ல, நான் சொல்றது ரிசல்ட் அல்ல. 2026 தேர்தல் ஆணையம் சொல்றது தான் ரிசல்ட். அது கமலஹாசன் விஷயத்தில் சீமான் தென்சென்னை மக்கள் மத்தியிலுமே ஜாதி அடிப்படையில் செல்வாக்கு பெற்ற கமலஹாசனை விட அனைத்து ஜாதிகளின் செல்வாக்கு பெற்றவராட்டு சீமான் 8.3 உயர்ந்தார். இப்போதும் சில சமூகங்கள் சில குறிப்பிட்ட தரப்பு வந்து விஜய்க்கு இருக்கிற வெளிப்படையா அதை சொல்ல விரும்பல. சீமானுக்கு திமுக அண்ணா திமுகவால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள், குறிப்பாக சீமானின் வளர்ச்சி என்பது திமுகவும் அண்ணா திமுக வேண்டாம் என்ற ஓட்டுகள் அல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள் தான் சீமானுக்கு வருது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் எடுத்தவர் இன்னைக்கு 8 போயிருக்காருன்னா எடப்பாடியின் பலகீனம் தான். மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிறதுக்கு 4 உதாரணங்களை நடந்த விஷயத்தில் நான் சொல்ல முடியும். நடக்க போறது இன்எலிஜிபிளா நான் சொல்ற மாதிரி இருக்கலாம். அப்ப நான் சொல்ல மாதிரி இருந்தா சீமானுக்கு டபுள் போனாசா. சரி, தொடர்ந்து பேசுவோம். தற்போது விஜய் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மரக்கடை பகுதி, அங்கு தொண்டர்கள் அதிக அளவில் காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ராமனிடம் பேசலாம். ராமன், அங்கு தொண்டர்கள் எந்த அளவுக்கு கூடியிருக்காங்க? அது ரொம்ப நெருக்கடியான ஒரு பகுதி, மார்க்கெட் பகுதி. இப்போ அங்க அதிகமான தொண்டர்கள் கூடியிருப்பதை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? எவ்வளவு நேரத்தில் அங்கு விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? அபிநயா வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் இன்று திருச்சியில் முதல் முறையாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரத்தில் முதல் கட்டமாக அவர் வந்து தேர்தல் முதல் பயிராக வந்து மாநாடுகள் மற்றும் பல்வேறு திருப்பு முனைகளை அவர் நடத்திய மாநாட்டில் திருப்பு முனைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இன்று பிரச்சாரத்துக்கு வர இருக்கும் விஜய்க்காக நேற்று குஷ்டி ஆனந்த் அவர்கள் கோவில்களில் வழிபாடுகளும் பல்வேறு வழிபாடுகளும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று விஜயானது அந்த பேரணியிலிருந்து, அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே வரும்பொழுது பல்வேறு பகுதிகளிலும் அதாவது இரு புறங்களிலும் அதாவது வாகன போக்குவரத்து நெரிசல்களும் அதாவது பேருந்து முன்பாக கொடியை வைத்து ஆட்டுவதும் பல்வேறு அதாவது கட்சி தொண்டர்கள் பல்வேறு இடையூறுகள் செய்து வந்தாலும், அதாவது 21 நிபந்தனைகளை விதிக்கப்பட்டு இவர்களுக்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டது. அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு தற்போது பாத்தீங்கன்னா அந்த மரக்கடை பகுதியில் சரியான நெருக்கல் பகுதியான இந்த பகுதியில் இருபுறமும் பொதுமக்களும் கட்சியினரும் இந்த குழந்தைகளும் காத்திருக்கின்றனர். கடந்த காலை முதல் இப்போ வரைக்கும் காத்திருந்து விஜயை காண்போம் என்று அந்த ரசிகர்களும் மற்றும் கட்சியினர்களும் பொதுமக்களும் காத்து கிடக்கின்றனர். இதில் போலீசார் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் அளித்தாலும் அதை கட்டுப்பாட்டில் கொள்ளாமல் கண்டு கொள்ளாமல் கட்சியினர்கள் பல்வேறு இது பண்ணிட்டு வராங்க. அது மட்டுமின்றி மருத்துவ முகாம் பல்வேறு வசதிகளும் செய்து இந்த பிரச்சாரமானது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் துவங்க இருக்கின்றது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமன். தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். திரு பிரியன், பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறது. திமுக பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு அம்சத்தின் அடிப்படையில அதை வாக்கு வங்கியாக மாற்றுகிறது என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கு. அந்த அடிப்படையில தான் பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறாரா? இல்லை, அதாவது திமுக வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்கறது, இல்லை லாங்குவேஜை திணிக்கிறது, மூன்றாவது இது தேர்ட் லாங்குவேஜை கொண்டுறது, அப்புறம் வந்து நிதியை நிறுத்துறது, தொன்மையை மறைக்கிறது, பல இருக்குது. எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறதுனால இது நேச்சுரலி வந்து அதிமுக எடுக்க முடியாது. அவங்க தோழமை கட்சியாக போயிட்டாங்க, எடுக்க முடியாது. அது விஜய் வந்து அதை எடுக்கிறார். தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக பாஜக செய்யும்போது அது எடுக்க வேண்டிய வேலை. எப்படி திமுகவோட கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் எதிர்க்கிறார். இந்த இடத்துல வந்து அந்த 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 பிளாங்கை வந்து அவர் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஓட்டு அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாஜக எதிர்ப்பு, அப்போ பாஜக மட்டும் நல்லது செய்தா, அப்போ பாஜகவோட பி டீமாக நீங்கள் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரும் அவரை பார்த்து. இப்போவே வருது, எதிர்க்கும் போதே வருது போது அவர் எதிர்க்காது இருந்தாருன்னு இன்னும் நிறைய வரும். அதனால் பாஜக எதிர்க்க வேண்டிய நியாயமும் இருக்குது, அதற்கான தேவை இங்கே இருக்கிறதுனால
விஜய் வந்து அதை எடுக்கிறது வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருன்றதோட மத்திய அரசு எடுக்கிற நிலைப்பாடுனால அவர் அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம் ஒத்துக்க முடியுமா? அவங்க அதை திணிக்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மசோதா போட்டு அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் பிரசிடென்ட் ஆஃபீஸில் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம். ஒருபடி மேலேயே போய் திமுக சொல்கிற மாதிரி கவர்னர் பதவியே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் போயிட்டாங்க. ஸோ பல விதங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட கொள்கைகள் பலதை இங்கே வச்சுருக்காங்கன்னா காரணம் இந்த மண்ணுக்கு சூட்டான ஒரு கொள்கையாக திராவிட கொள்கை இருக்கிறதுனால அவங்க வந்து அவரும் அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதனால் வந்து பாஜக ஓட்டை திமுகவுக்கு போகிறது, அதை வாங்குறதுனாலன்றத விட அதோட தேவைகள் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது எடுக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடே குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால குரல் கொடுக்க முடியல. பட் வேற விஜய்க்கு அந்த நெசசிட்டி இல்லை. அவர் பாஜகவோட சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தனியாகவே வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதை எதிர்க்க வேண்டிய அவசியத்திலும் அவர் இருக்கார். ஸோ அது திமுகவுக்கு போகிற பாஜகவோட எடுக்கணுன்ற நோக்கத்தை விட தமிழ்நாட்டுக்கு பல விதமான இது செய்ய இதாக இருக்கிற ஒத்துழைக்காமல் இருக்கிற மத்திய அரசை எதிர்த்து ஒரு பாலிசி லெவலில் அவர் கையாள வேண்டிய கொள்கை எதிரியாக தான் பாஜகவை சொல்கிறார். அது எடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது. அது இயல்பான ஒரு நிலைப்பாடு என்பது என் கருத்து. ஆக்சுவலாக திமுக ஓட்டு போகிற ஓட்டை வாங்குறதுக்காக எடுக்கிற விஷயம் கிடையாது. ஓகே.